ஆர்டி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பார்த்துருந்தீங்க, யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் விஷயம் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ உலகத்தையே உருக்கிற ஒரு விஷயம் கடந்த 2020, 21, 22ஆம் ஆண்டு கடைசி வரை இது கோலத்தாண்டவம் ஆடி அடங்கிடுச்சு. இதோட தொடர்ச்சி எங்கன்னா 2019 ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க ஒரு திறப்பட்ட ஆட்கள். 2021ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சிச்சு. என்ன விஷயம்னா கொரோனா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடிய கொள்ளை நோய் பரவிட்டு ஆட்டம் கண்டுபிடிச்சு போயிட்டு. சரி, அது தடுப்பு மருந்து தயாரிக்குன்னு சொல்லிட்டு சில நிறுவனங்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் சில நிறுவனங்கள் பேர் பாரத் பயோடெக் சொல்லக்கூடிய கோவாக்சின், ஹாஸ்பிட்டலுக்கு தயாரிக்கக்கூடிய கோவிஷீல்டு, இன்னும் ஃபைசர் தரப்பட்ட ஊசிகள் இந்தியாவுக்குள்ளே வந்தது. அந்த கோவிஷீல்டு வச்சு தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இந்த கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டதுனால சில பேருக்கு மாரடைப்பு இதெல்லாம் ஏற்படுறதாக தகவல் போயிட்டு அதை நன்னீதிமன்றத்தில் அதை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க பெரிய. இப்போ 100க்கு 75% மக்களுக்கு மேலே கோவிஷீல்டு தடுப்பூசியெல்லாம் போட்டுருக்காங்க. இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி 1000ல் ஒரு 6 பேருந்து 7 பேருக்குள்ள சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மாரடைப்பு, இரத்த உயர்தல் போன்றவர்கள்லாம் வரும்னு சொல்லி இந்த நிறுவனம் விளக்கம் அளிச்சிருக்கு. நான் ஒரே விஷயம் கேட்குறேன். இந்த கொரோனா எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஊரடங்கு போட்டு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சு இருக்கக்கூடிய நாடு இப்போ மீண்டும் வந்துடுச்சு. இப்போ இந்தமாரி விஷயத்தை கலப்பினீங்கன்னா மக்களுக்கு இன்னும் பீதி தான் ஏற்படுத்தும். முதல்ல நம்ம என்ன பேசுகிறோம், எதுக்கான இந்த விஷயத்தை சொல்கிறோம். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய தகவலை இங்கே நடந்தது அது இல்லை, பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அங்குண்டு இங்குமா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். முதல்ல அந்த ஆட்களுக்கு உடல்நிலையில் சில பிரச்சனை தான் இருக்கும், இதெல்லாம் ஒத்து போகணும். ரெண்டாவது, இந்த நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய எது அப்படின்னா போட்டு ஒரு 48லேருந்து 72 மணி நேரத்துக்கு தான் சில சிம்டம்ஸ் அறிகுறிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது போட்டு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பிரச்சனையாக வராதுங்க. இது ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதை வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ பீதியை காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் தடுப்பு மருந்து போட்டு தான் இன்றைக்கி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொரோனா கூடிய கொண்டை நோயை விரட்டி அடிச்சிருக்கோம். இந்தமாரி பீதியை கிளப்பிட்டிங்கன்னா மக்களுக்கு இன்னும் பீதியாக தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ரெண்டாவது, கோவிஷீல்டு நிறுவனம் சொல்லக்கூடிய எது பார்த்திங்கன்னா அழுதிலும் வருதா ஒரு 1000 பேருக்கு ஒரு 6லேருந்து 7 பேருக்கு வரலாம். அது வர உதவியிலே வரலாம் இருக்கு. ரத்தம் உடையிறது, அரிப்பு, அலர்ஜி, கண் சிவப்பு, தலைவலி, வாந்தி, மயக்கம், சோர்வு, அதிக தூக்கம், கடைசியாக மாரடைப்பு சொல்லக்கூடிய மரணம் இது வரையும் வரணும்னு சொல்லி இந்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் லண்டன் உயர்நீதிமன்றத்தில் சொன்னதாக ஒரு தகவல். இது உண்மைங்கிறத அந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய WHO தான் இதை சொல்லணும் அதிகாரப்பூர்வமாக. ஆனால் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி சில டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ ஊசி போட்டு ஒரு சில பிரச்சனையை தப்பிச்சாச்சு. இப்போ அடுத்த பிரச்சனை எப்படி கையாளணும், அதுக்கு எப்படி போனால் ஊசி போட்டதை யாரும் வெளியே வைக்க மாட்டாங்க. ஊசி போட்டாச்சு, உடம்புல சார்ந்துச்சு. ஆனால் இந்தமாரி தொடர்ந்து மக்களை பயமுறுத்திட்டே இருந்தீங்கன்னா மக்கள் எங்கே போய் வாழ்வாங்க ஒரு கேள்விக்குறி இருக்குது. அந்த தான் இதை வாக்கை கொடுக்குறோம். அதை விட்டுட்டு வேடிக்கை பதிலுக்கு பதறக்கூடாது. இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்த நிறுவனம் இப்போ அதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் தகவல் கொடுக்குறாங்க. முதல்ல நீங்கள் கொடுத்த தகவலை ஒப்பீடு கரெக்டாக இருக்கா, சரியாக இருக்காங்க ஒப்பீடு தகவல் பேசக்கூடாது.
நாட்டில் 175% மக்களுக்கு மேலே கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. 1 டோஸு 2 டோஸு சில பேர் 3 டோஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. எங்கேயோ ஒருத்தர் தப்பு நடத்துவதை எல்லாருக்கும் போட்டே வச்சு போட்டு எல்லாரையும் பீதி உண்டாக்குறீங்கன்னா இப்போ 75% மக்கள் நாட்டில் ஒரு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 8 கோடிக்கு தோராயமாக 350 கோடிக்கு மேலே தாண்டும் சொல்கிறான். அத்தனை பேரில் ஒரு தோராயமாக ஒரு 150 பேர் 125 கோடி மக்களும் வந்தாங்கன்னா அரசாங்கம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீட்டில் 50 பேருக்கு நகைகள் கொடுக்கறதுக்கு சம்மந்தப்பட்ட கம்பெனியும் சரி சம்மந்தப்பட்ட அரசு கிடையாது, தயாராகில்லை. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு வயதை கிடப்புங்க. எது கிடத்தாலும் மக்களை போட்டு முடிய பீதியே வச்சுட்டு இருக்கிறாரு. இது உண்மை என்னங்கிறத சம்மந்தப்பட்ட ஐசிஎம்ஆர் நிறுவனமும் உலக சுகாதார நிறுவனம் இருந்து இதை ஆய்வுபடுத்தி இந்தியாவில் இந்தமாரி நிகழ்வு நடந்தது காரணம் இந்த ஆஸ்ட்ராஜெனிக்கா தொடர்புடைய இந்த கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டது தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்ததாக மக்களை எப்படி அதை வெளியே கொண்டு வரணுங்கிறத பார்க்குறோம். அதை விட்டுட்டு வீதியை தான் கிளப்புவேன், எனக்கு வீதி கிளப்புறது தான் பிடிக்குன்னு சொல்லி கிளம்பி வந்தால் அது யாராலையும் இன்னையே ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு அத்தனை நடமாடினா அதுக்கு காரணம் தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதுதான் விஷயம். இது மேலே பேச முடியும் மேடம்.